அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கிற 5வது இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். வரிக்கு வரி கேள்வியை நான் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 100 கேள்வி இருக்குதுங்க. இந்த 5வது இயல் பகுதியில் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க. குடும்ப விளக்கு இதிலேருந்து பாட்டை கொடுத்துருக்காங்க. சிறுபஞ்சம் மூலம் இதிலேருந்து பாட்டு வந்திருக்கு. வீட்டுக்கோர் புத்தக சாலை இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டுரைங்க. அடுத்து இலக்கணம், இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் கொடுத்துருக்காங்க. மொழித்திறன் பயிற்சியை கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா பகுதியிலிருந்தும் லைன் பை லைன் கொஷின் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மற்ற இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க. சரி, ஓகே, ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், கல்வியில் சிறந்த பெண்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது? இதற்கான பதில், தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் கரெக்டு. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் கரெக்டு. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் கரெக்டு. சட்டமன்ற கீழவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, இந்த பாயிண்ட் தவறுங்க, நல்லா கவனிங்க. சட்டமன்ற மேலவைக்கு தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. கீழவைக்கு இவர் போயிருக்க மாட்டார், மேலவைக்கு தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். முத்துலட்சுமி அம்மையார் ஔவை இல்லத்தை உருவாக்கிய ஆண்டு? ஔவை இல்லம் ஃபஸ்ட்டு எங்கே உருவாக்குனாங்கன்னா சாந்தோமில் உருவாக்கியிருப்பாங்க. இதற்கான பதில் 1930 உருவாக்குனாங்க. 1930 ஔவை இல்லம் உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வியை பாருங்கள். முத்துலட்சுமி அம்மையார் புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்கிய ஆண்டு? இதற்கான பதில் 1956 உருவாக்குனாங்க. 1956. அடுத்த கேள்வி, முத்துலட்சுமி அம்மையார் கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தார்? விடை, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தார். இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம், எல்லா சட்டமும் நிறைவேற துணையாக இருந்தார். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான். அடுத்த கேள்வி, முடியாது பெண்ணாலே என்ற மாயையை முடக்க எழுந்தவர் யார்? முடியாது பெண்ணாலே என்ற மாயையை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார். அடுத்த கேள்வி, விடியாது பெண்ணாலே என்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்? முடியாது பெண்ணாலே அப்படின்னா அதை நீக்க வந்தவர் பெரியார். விடியாது பெண்ணாலே இதை நீக்க வந்தவர் மகாகவி பாரதியார். அடுத்த கேள்வி, பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார்? இதற்கான பதில், பாவேந்தர் பாரதிதாசன். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ இப்படி சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்த கேள்வி, முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு? இதற்கான பதில், ஹண்டர் கல்வி குழு. பெண் கல்விக்கு ஃபஸ்ட்டு பரிந்துரை கொடுத்த குழு ஹண்டர் கல்வி குழு. அடுத்த கேள்வி, ஹண்டர் கல்வி குழு பெண் குழந்தை கல்வியை பரிந்துரைத்த ஆண்டு? எந்த ஆண்டு பரிந்துரை பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை, 1882 பரிந்துரை பண்ணாங்க. 1882. அடுத்த கேள்வி, அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திய குழு? பெண் கல்வினா ஃபஸ்ட்டு வந்தது ஹண்டர் கல்வி குழு. ஆனால் எல்லா நிலையிலுமே பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன குழு கோத்தாரி கல்வி குழு. கோத்தாரி கல்வி குழு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கோத்தாரி கல்வி குழு தன் பரிந்துரையை வழங்கிய ஆண்டு? எப்போ பரிந்துரையை கொடுத்தாங்க? இதற்கான பதில், 1964 கொடுத்தாங்க. 1964. அடுத்த கேள்வி, முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர்கள் யார்? 2 பேர் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. விடை, ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே. இந்த 2 பேரும் தான் முதலாக
பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினார்கள்? அடுத்த கேள்வி, முதலாக பெண்களுக்கான பள்ளி தொடங்கப்பட்ட இடம். பெண்களுக்காக ஃபஸ்ட்டு பள்ளி எங்கே தொடங்கப்பட்டது? மகாராஷ்டிராவில் புனே அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுங்க, அந்த இடத்துல தான் தொடங்கினாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். மூவாளூர் ராமாமிர்தம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? எந்த பாயிண்ட்டு தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி கரெக்டு, எழுத்தாளர் கரெக்டு, திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் கரெக்டு, குழந்தை திருமண ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். இந்த பாயிண்ட் தவறு. இவர் எதுக்கு வந்திருப்பார் அப்படின்னா, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், தேவதாசி ஒழிப்பு சட்டத்துக்காகத்தான் இவங்க துணையாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண நிதி உதவித்தொகையை யார் பெயரில் வழங்கியது? முன்னாடி கொடுத்தாங்க, இப்போ கொடுக்கறதில்ல. இப்போ தான் புதுமை பெண்ணுன்னு பேரை மாற்றிட்டாங்க. விடை மூவாளூர் ராமாமிர்தம், இவங்க பேர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தடையை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர். இதற்கான பதில் பண்டித ரமாபாய். அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார்? இதற்கான பதில் ஐடா சோபியா ஸ்கட்டர். இவங்க தான் வேலூரில் இலவசமாகவே ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. அடுத்த கேள்வி, கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம். குழந்தைக்காக தொடங்கியிருப்பார். விடை குழந்தைகளை பாதுகாப்போம் இயக்கம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கைலாஷ் சத்யார்த்தியின் முயற்சியால் கல்வி பெற்ற குழந்தைகளின் எண்ணிக்கை. இதற்கான பதில் 80,000 குழந்தைகள் மீட்கப்பட்டு படிக்க வைக்கப்பட்டாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கைலாஷ் சத்யார்த்திக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு. இதற்கான பதில் 2014 தான் நோபல் பரிசு கொடுத்தாங்க. இவங்களுக்கும் மலாலா யூசுப்சாய் அவங்களுக்கும் கொடுத்தாங்க. 2 பேருக்குமே சேர்த்து தான் கொடுத்தாங்க, 2014. அடுத்த கேள்வியை பாருங்கள். பெண் கல்வி வேண்டுமென போராடிய மலாலா எந்த நாட்டை சார்ந்தவர்? மலாலா யூசுப்சாய் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர். மலாலா யூசுப்சாய் போராடும் பொழுது அவங்களுக்கு வயது 12 வயது இருக்கும்போதே போராடி இருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1848 பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட பள்ளியில் பணியாற்றிய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். பள்ளிங்க இது 1848 பெண்களுக்காக அப்படின்னு தனியாக பள்ளியை உருவாக்கியிருக்காங்க. அதில் பணியாற்றிய முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. அடுத்த கேள்வியை பாருங்கள். பிறந்த ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. யார் ஃபஸ்ட்டு பிறந்தாங்க, யார் 2வது, யார் 3வதுன்னு பொறுத்தணும். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இப்படி எக்ஸாமில் கேள்வி வர வாய்ப்பில்லை. இருந்தாலும் நான் எல்லாத்தையுமே சொல்லணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சரி, விடையை பார்க்கலாங்களா? சாவித்திரிபாய் பூலே தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. 1831 பிறந்திருப்பாங்க. பண்டித ராமபாய் 1858 பிறந்திருப்பாங்க. மூவாளூர் ராமாமிர்தம் 1883 பிறந்திருப்பாங்க. முத்துலட்சுமி ரெட்டி 1886 பிறந்திருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பட்ட மேற்படிப்புக்கான இலவச கல்வி உதவி திட்டம் யார் பெயரில் வழங்கப்படுகிறது? நல்லா கவனிங்க. பட்ட மேற்படிப்பு, அதாவது டிகிரி பண்ணுறாங்கன்னா அதுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இது ஈவேரா நாகமை இவங்க பேரில் வழங்கப்படுது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1929 ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. காரணம் பெண் முன்னேற்றத்தின் தடைக்கலாய் இருப்பது குழந்தை திருமணம். விடை பார்க்கலாங்களா? விடை கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு தடைக்கலாய் இருக்கிறது குழந்தை திருமணம். அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 1929 ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். நீலாம்பிகை அம்மையார் எழுதிய நூல்களுள் தவறானது எது? எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. விடை தனித்தமிழ் கட்டுரை எழுதியிருப்பாங்க, வடசொல் தமிழ் அகரவரிசை எழுதியிருப்பாங்க, முப்பெண்மணிகள் வரலாறு எழுதியிருப்பாங்க, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் எழுதியிருப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லாமே சரியானது தான், தவறானது எதுவுமே இல்லை.
பார்த்துக்கோங்க, எல்லாமே சரியானது தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார்? சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் குடும்ப விளக்கு. ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான பதில் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்த கேள்வி, குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் 5 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? இதற்கான பதில் கனக சுப்புரத்தினம். அடுத்த கேள்வி, பாவேந்தரின் படைப்புகளுள் சரியானது எது? பாரதிதாசன் எழுதிய நூல்களில் சரியானது பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, தமிழியக்கம். எல்லாத்தையுமே அவர் தான் எழுதினார். இங்கே எல்லாமே சரிதான். அடுத்த கேள்வி, பாரதிதாசனின் டேஸ் என்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? இதற்கான பதில் பிசிராந்தியார் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதினார். இதுக்கு தான் விருது கிடைச்சது. பிசிராந்தியார் இது நாடகங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். இந்த நாடகம் எப்போ சாகித்ய அகாதமி விருது பெற்றது? ஆண்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் மகாகவி பாரதியார் தான் பாடியிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் இப்படி பாடியவர் கவிமணி. அடுத்த கேள்வி, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்த கேள்வியை பாருங்கள். குடும்ப விளக்கின் பாடுபொருள்களில் தவறானது எது? இதில் தவறானது இயற்கையை போற்றுதல் கரெக்டு, தமிழ் உணர்ச்சி ஊட்டுதல் கரெக்டு, விடுதலைக்கு தூண்டுதல் கரெக்டு, பெண் கல்வி போற்றுதல் கரெக்டு. இங்கே இருக்கிற எல்லாமே சரிதாங்க, தவறானது எதுவுமே இல்லை. இந்த கருத்து எல்லாமே இந்த நூலில் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். நவிழல் அப்படின்னா சொல்லல், யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும், மின்னால் அப்படின்னா ஒளிரமாட்டால், அணித்து அப்படின்னா அருகில். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. இலக்கண குறிப்பை கரெக்டாக பொருத்தணும். விடை, மாக்கடல் அப்படின்னா உரிச்சொல் தொடர், பொன்னே போல் அப்படின்னா ஊம உருபு, வில்வாள் என்பது உம்மைத்தொகை, மலர்க்கை என்பது ஊமைத்தொகை. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் சிறுபஞ்ச மூலம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தமிழில் சங்க இலக்கியத்தை தொடர்ந்து டேஸ் நூல்கள் தோன்றின? ஃபஸ்ட்டு வந்தது சங்க இலக்கியம், அதுக்கு பிறகு வந்தது நீதி நூல்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். நீதி நூல்கள் டேஸ் ஆக தொகுக்கப்பட்டுள்ளது? நீதி நூல்களை 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு 18 நூலாக தொகுத்து வச்சுருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சிறுபஞ்சம் மூலம் டேஸ் நூல்களுள் ஒன்று. சிறுபஞ்சம் மூலம் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்த கேள்வியை பாருங்கள். சிறுபஞ்சம் மூலம் என்பதன் பொருள் என்ன? சிறுபஞ்சம் மூலம் என்பதன் பொருள் 5 சிறிய வேர்கள். அடுத்த கேள்வி, சிறுபஞ்ச மூலத்தில் பொருந்தாதது எது? 5 வேர்களை குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் பொருந்தாதது கண்டங்கத்திரி வரும், சிறுமல்லி வரும், பெருமல்லி வரும், நெருஞ்சி வரும், திப்பிலி வராது. சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாம் திருகழுகத்தில் வரும். இங்கே என்ன வரும் அப்படின்னா சிறுவழுதுணைங்கிறது வரும். சிறுவழுதுணை இதுதான் வரணும். ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சிறுபஞ்சம் மூலம் எடுத்துக்காட்டும் வாழ்வியல் உண்மைகளில் பொருந்தாதது எது? சிறுபஞ்சம் மூலத்தில் வாழ்வியல் உண்மைகளை கொடுத்துருக்காங்க. விடை, நன்மை தருவன கரெக்டு, தீமை தருவன கரெக்டு, நகைப்புக்கு உரியன கரெக்டு. இது எல்லாத்தையும் நூல் சொல்லும். வாழ்க்கைக்கு உரியன அப்படிங்கிறத சொல்லலை. சரிங்களா? ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில்
காரியாசன் என்பது கரெக்டு. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். அடுத்த கேள்வி, மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணவர் யார்? காரியாசன். அடுத்த கேள்வி, டேஸ் என்று பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. இதுக்கான பதில் பாயிரத்தில் மாக்காரியாசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க, மாக்காரியாசன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். விடை, மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல், நாறுவ அப்படின்னா முளைப்ப, தாவா அப்படின்னா கெடாதிருத்தல், தவிர்க்க ஒனா அப்படின்னா தவிர்க்க இயலாத. அடுத்த கேள்வியை பாருங்கள். பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார். இந்த பாடலில் வந்துள்ள அணி என்ன? இந்த பாட்டில் அணி வந்திருக்கு. விடை, ஊமை அணி வந்திருக்கு. உவமை அணி. அடுத்த கேள்வியை பாருங்கள், பொறுத்துக. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படி ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் புதுசாக ஹைப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஹைப் அப்படிங்கிறத வீடியோவுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 பேருக்கு வீடியோவை சேர்த்து யூடியூப் காட்டும். ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா எங்களுக்கு ஹைப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, விடையை பார்க்கலாம். அறிவார் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர். விதையாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழில் பெயர். தாவா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆக்கல் என்பது தொழில் பெயர். அடுத்த கேள்வியை பாருங்கள். 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? இதற்கான பதில் வள்ளலார். அடுத்த கேள்வியை பாருங்கள். பாரதியார் பாரதி என்ற பட்டத்தை பெற்ற வயது. எத்தனை வயசில் அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க? விடை, 11 வயசில் பட்டம் கொடுத்தாங்க. அடுத்த கேள்வி, 15 வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு தனது கவிதைகளை அனுப்பியவர் யார்? இதற்கான பதில் விக்டர் ஹியூகோ. இவர் தான் அனுப்பியிருப்பார், விக்டர் ஹியூகோ. அடுத்த கேள்வி, மாவீரன் அலெக்சாண்டர் தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியான வயது. தளபதியாக மாறும் பொழுது வயது 16 வயது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வீட்டுக்கோர் புத்தகசாலை. ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் யார்? இதற்கான பதில் ஆபிரகாம் லிங்கன் தான் சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்றவர் யார்? இதற்கான பதில் அறிஞர் அண்ணா. அடுத்த கேள்வி, அறிஞர் அண்ணாவின் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு. 5 ரூபாய் நாணயம் வெளியிட்டாங்க. எப்போ வெளியிட்டாங்க? 2009 ஆண்டு வெளியிட்டாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதை பற்றி 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை கொடுத்துருப்பாங்க. விடை, 2010 ஆண்டு உருவாக்குனாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய நூலாக அண்ணா குறிப்பிட்டது இந்த நூலை. ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும்னு சொல்லியிருப்பார். விடை, திருக்குறளில் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வி, இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்றவர் யார்? பகுத்தறிவும் சுயமரியாதையும் வேண்டும் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா. நல்லா கவனிங்க, நம்ம பெரியார் நினச்சிக்குவோம், ஆனால் இல்லை, அண்ணாவும் சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அண்ணாவின் பொன்மொழிகளுள் சரியானது எது? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு சொல்லியிருப்பார். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சொல்லியிருப்பார். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு சொல்லியிருப்பார். வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி இதையும் சொல்லியிருப்பார். அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே சரியானது தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். அண்ணாவின் பொன்மொழிகளுள் சரியானது எது? இங்கேயும் 4 பொன்மொழியை கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு சொல்லணும். தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை சொல்லியிருப்பார். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் சொல்லியிருப்பார். இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் சொல்லியிருப்பார். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் சொல்லியிருப்பார். அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே
சரியானது தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். தென்னகத்து பெர்னாட்சா என அழைக்கப்பட்டவர் யார்? தென்னகத்து பெர்னாட்சா என அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா. அடுத்த கேள்வி. திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதல்ல பரப்பியவர் யார்? இதற்கான பதில் அறிஞர் அண்ணா தான் பரப்பியிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். 1935 சென்னை பெத்தநாயக்கம்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் அறிஞர் அண்ணா எந்த பாடம் எடுக்கும் ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார்? இதற்கான பதில் அவர் ஆங்கில ஆசிரியராக வேலை பார்த்துருப்பார். நல்லா கவனிங்க. அறிஞர் அண்ணா என்ன சப்ஜெக்ட் எடுத்தார்னா ஆங்கிலம், அதுதான் எடுத்திருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் தவறானது. அண்ணா ஆசிரியராக எந்தெந்த இதழ்களில் பணியாற்றினார்? விடை, ஹோம் ரூலில் ஆசிரியராக இருந்திருப்பார். ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி, இந்த நூல்களில் ஆசிரியர் வேலை பார்த்துருப்பார். இந்து, சுதேசமித்திரன் இதில் வேலை பார்த்துருக்க மாட்டார். ஸோ இதுதான் தவறானது. அடுத்த கேள்வியை பாருங்கள். அண்ணா துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள். முன்ன நம்ம பார்த்தது ஆசிரியராக வேலை பார்த்தது, இப்போ நம்ம பார்க்க போகிறது துணை ஆசிரியராக வேலை பார்த்தது. 2 இதழில் வேலை பார்த்துருப்பார். ஒன்று குடியரசு, இன்னொன்று விடுதலை. அடுத்த கேள்வியை பாருங்கள். அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் டேஸ் மொழி சட்டத்தை உருவாக்கினார்? இதற்கான பதில் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். 2 மொழி சட்டம். அடுத்த கேள்வி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்த கேள்வியை பாருங்கள். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். அடுத்த கேள்வி. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் மற்றும் ஆவண காப்பகம் எது? கொல்கத்தா தேசிய நூலகம் தாங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய நூலகம். அது ஆவண காப்பகமாகவும் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். கொல்கத்தா தேசிய நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? இதற்கான பதில் 1836 பிரிட்டிஷ்காரங்காலத்திலேயே தொடங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி. கொல்கத்தா தேசிய நூலகம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு? பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1953 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? இதற்கான பதில் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். அடுத்த கேள்வி. உலகின் மிகப்பெரிய நூலகமான லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் உள்ள இடம்? உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்றவர் யார்? இதற்கான பதில் கத்தே, இவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வி. தேசிய நூலக நாள்? தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9 அடுத்த கேள்வி. யாருடைய பிறந்த தினம் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது? இதற்கான பதில் சீர்காழி இரா அரங்கநாதன். இவருடைய பிறந்த தினத்தை தான் தேசிய நூலக தினமாக கொண்டாடுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இடைச்சொல். இடைச்சொல் அப்படிங்கிற இலக்கணத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இடைச்சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. 2வது பாயிண்ட்டு. வினைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை. விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று 1, 2 இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும், தாமாக தனித்து இயங்காது என்றவர் யார்? இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து வரும், தாமாக தனித்து இயங்காது, இப்படி சொன்னவர் தொல்காப்பியர் தான் சொல்லியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரிச்சொற்கள். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் யார்? இதற்கான பதில் பவனந்தி முனிவர் தான் சொல்லியிருப்பார். நன்னூல், அந்த நூலுடைய ஆசிரியர் தான் பவனந்தி முனிவர், இவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். மிகுதி என்ற பொருளில் வரும் உரிச்சொற்களில் பொருந்தாதது எது? இதற்கான பதில் உரு அப்படின்னா மிகுதின்னு அர்த்தம், தவ அப்படின்னாலும் மிகுதின்னு அர்த்தம், நனி அப்படின்னாலும் மிகுதின்னு அர்த்தம்.
கடி என்றால் விரைவாக என்று அர்த்தம். ஸோ இதுதான் தவறு. அடுத்த கேள்வி, உரிச்சொல் டேஸ் என்னும் பொருளுக்கு உரிதாக வராது. உரிச்சொல் எதுக்கு வராதுங்க? விடையை பார்க்கலாங்களா? இசைக்கு வரும், குறிப்புக்கு வரும், பண்புக்கு வரும், தொழிலுக்கு உரிச்சொல் வராது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியாக பொருத்துக. அதாவது கரெக்டாக பொருத்தணும், உரிச்சொல்லை கரெக்டாக அந்த வார்த்தையோடு பொருத்தணும். விடை, கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுக அப்படின்னு அர்த்தம். கரெக்டு. வால் நுதல் அப்படின்னா, நுதல்னு நெற்றி, வால் போன்ற நெற்றி, இது கரெக்டு. சால சிறந்தது, கடி மனை. கடி அப்படின்னா காவல் மிகுந்த அப்படிங்கிற அர்த்தமும் வருது. ஸோ காவல் மிகுந்த வீடு அப்படின்னு சொல்லலாம். இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடநூல் வினாக்கள். கேள்வியை பாருங்கள். பொருத்தமான விடையை தேர்க. எந்த நூல் எந்த கேட்டகிரியில் வரும்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? சிறுபஞ்சம் மூலம் என்பது அற இலக்கியம். குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி என்பது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்காண்பனவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? எது உணர்ச்சி தொடர்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? என்னே, நீங்கள் சொல்வதை நம்ப முடியவில்லையே, இதுதான் உணர்ச்சி தொடர். ஆச்சரிய குறி வந்திருக்கு. இப்படி வந்திருந்தால் தான் அது உணர்ச்சி தொடர். அடுத்த கேள்வியை பாருங்கள். பூவாது காய்க்கும் மலர்கை அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் யாது? அதாவது பூவாதுனா என்ன, மலர்கைனா என்ன, இதுக்கான இலக்கணத்தை கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? பூவாது என்பது எதிர்மறை வினையெச்சம். மலர்கை என்பது ஊமை தொகை. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றினை தெரிவு செய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, இது கரெக்டு. வீட்டுக்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு, இதுவும் கரெக்டு. வில்லுப்பாட்டு என்பது ஓர் இலக்கிய வடிவம் கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3மே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிக. எதில் தவறாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். விடை, கலைக்கூடம், திரையரங்கம், ஆடுகளம், அருங்காட்சியகமெல்லாம் ஒரே கேட்டகரி. அப்போ இது கரெக்டு தான். கடி, உரு, கூர், களி இதெல்லாமே ஒரே கேட்டகரி, கரெக்டு. வினவினான், செப்பினான், உரைத்தான், பகன்றான் எல்லாமே ஒரே கேட்டகரி, கரெக்டு. இன், கூட, கிரு, அம்பு எல்லாமே மாறி வந்திருக்கு. ஸோ இதுதான் மாறுபட்ட குழு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அகராதியில் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சரி பார்க்கலாம். அரங்கு அப்படின்னா அரங்கத்தையும் குறிக்கும், உள் வீடையும் குறிக்கும். ஒட்பம் அப்படின்னா அறிவு, அழகு, நன்மை, மேன்மை இதை குறிக்கும். கான் அப்படின்னா காடு, மனம், வாய்க்கால், இசை இதை குறிக்கும். நசை அப்படின்னா ஆசை, குற்றம், எல்லல், ஈரம் இதை குறிக்கும். பொருணர் அப்படின்னா படை வீரன், தலைவன், போர்க்களத்து சென்று பாடும் கூத்தன் இதை குறிக்கும். அடுத்து பார்க்க போகிறது பொறுத்துக. நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் பொருத்தணும். விடை, நா. காமராசன் எழுதியது கருப்பு மலர்கள், கோமல் சுவாமிநாதன் எழுதியது தண்ணீர் தண்ணீர், எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதியது கிழவனும் கடலும், சிற்பி எழுதியது ஒரு கிராமத்து நதி, எஸ். ராமகிருஷ்ணன் எழுதியது சாக்ரடிஸின் சிவப்பு நூலகம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலைச்சொல் அறிவோம். இது ரொம்ப ஈஸி தான். சமூக சீர்திருத்தவாதின்னா சோசியல் ரிஃபார்மர், தன்னார்வலர்னா வேலண்டியர், கலர் நிலம் அப்படின்னா சிலின் சாயில், சொற்றொடர்னா சென்டென்ஸ். அடுத்து இறுதியான கேள்வி, கடைசி கேள்விங்க. இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மற்ற ஈழக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. சரி கேள்வியை பாருங்கள். அறிவை விரிவு செய். நூலையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? ஓய்ந்திருக்கல் ஆகாது எழுதியவர் அரசி ஆதிவள்ளியப்பன். முதல் ஆசிரியர் எழுதியவர் சிக்கிஸ் ஜம்மாவத். கல்வியில் நாடகம் எழுதியவர் பிரவியன். கரும்பலகை யுத்தம் எழுதியவர் மலாலா. ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயலை நம்ம சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.